உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுலேருந்தே நம்ம இந்த போரில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை மிஸ் பண்ணிகிட்டே இவ்வளோ நாளாக ட்ராவல் பண்ணி வந்துட்டோங்க. நம்ம எப்போ பாரு இது வந்து ஒரு நேட்டோவுக்கும் ரஷ்யாவுக்குமான போர் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக இது அதுக்கும் மேலே ஒரு படி வந்து போயிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யா வந்து இந்த போர் ஆரம்பித்தப்பவே ஒரு 3 வார்த்தைகளை சொல்கிறாங்க. அது என்னென்னா ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன், ரெண்டாவதாக டீமிலிட்ரிஃபிகேஷன், டீநாசிஃபிகேஷன் அப்படிங்கிற 3 வார்த்தை தான். ஆனால் நம்ம எல்லோரும் இந்த முதல் 2 வார்த்தையை மட்டும்தான் பார்த்தோம். அதாவது போர் ஆரம்பிச்சிருச்சுப்பா அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம மைண்டில் ஏறிச்சு. அப்படி இல்லைன்னா நமக்கு காமிச்ச நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே இந்த 2 வார்த்தையை மட்டும்தான் ரொம்ப பெருசாக காமிச்சாங்க. கடைசியாக இருந்த டீநாசிஃபிகேஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தையவே நம்ம கண்ணில் காட்டலை. அது என்னப்பா டீநாசிஃபிகேஷன் தானே கேட்குறீங்க? ஹிட்லர் வந்து 2ஆம் உலகப் போரில் நாசி படையை உருவாக்குனதை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அந்த நாசி படை இப்போ ரஷ்யாவுக்கு எதிராக போரில் ஈடுபட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அறிவோம் தெளிவோம். நாசி படை அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஹிட்லர் தான் ஞாபகம் வருவார். ஏன்னா அது உருவாக்குனதே ஹிட்லர் தான். ஸோ ஹிட்லர் நாசி படை உருவாக்குனதுக்கான காரணம் ஜெர்மனி இந்த உலகத்தையே ஆளணும், அது மட்டும் இல்லாமல் யூதர் அப்படிங்கிற ஒரு இனத்தையே வந்து முழுசுமாக அழிச்சிடணும் அப்படிங்கிற இந்த 2 காரணத்துக்காகவும் தான் நாசி படையை உருவாக்குனார். ஸோ உருவாக்குனதோடு நிறுத்தாமல் பல லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று குவிச்சாங்க டெய்லியும். ஸோ இந்த நாசி படையை பொறுத்த வரைக்கும் அவங்க மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, யூதர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப கீழ்த்தரமானவங்க, உலகத்தில் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாதவங்க, இம்பியூர் அதாவது தூய்மை தன்மை இல்லாதவங்க, அவங்கள வந்து அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு தான் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ அவர் வந்து அதை ஜெர்மனி கூட ரிலேட் பண்ணி விட்டார். ஸோ ஜெர்மனிக்கு எதிராக யூதர்கள் செயல்படுறாங்க, அவங்கள கண்டிப்பாக அழிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க மைண்டை மாற்றி அந்த நாசி படை அப்படிங்கிறத உருவாக்குறார். ஸோ அந்த நாசி படை அவரோட ஐடியாலஜியை மைண்டில் வச்சுக்கிட்டு யூதர்களை கொன்று குவிச்சாங்க இல்லையா? ஸோ இன்றைக்கும் அந்த ஐடியாலஜி அந்த மக்கள் மனசில் அப்படியே தாங்க இருக்குது. ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க, மக்களை அழிக்க முடியும், ஆனால் அவங்க மைண்டில் இருக்கிற ஐடியாலஜியை அழிக்க முடியாது. ஐடியாலஜி எப்படின்னா சித்தாந்தம். எப்படி வந்து ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை உருவாக்கின கார்ல் மார்க்ஸு, ஸோ இந்த மாதிரி மனிதர்கள்லாம் இறந்து போகிறாங்க, ஆனால் அவங்க உருவாக்கின அந்த சித்தாந்தம் அப்படிங்கிறது இன்றைக்கும் வாழுது இல்லையா? அது மாதிரி தான் ஒரு ஸ்ட்ராங்கான சித்தாந்தம் அப்படிங்கிறது இருந்ததுன்னா அதை அழிக்க முடியாது, அது காலங்கள் கடந்தும் வாழும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த நாசி அப்படிங்கிற சித்தாந்தமும் இன்றைக்கி வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாடர்ன் வேர்ல்டில் அந்த நாசி சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களை நியோ நாசிக்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த நியோ நாசிக்கள் உக்ரைன் வாரில் எப்படி ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத தான் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருமே கிரைமியா போரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் அசோ பெட்டாலியன் அப்படிங்கிறத பற்றி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னு தெரியல. 2014 ரஷ்யா கிரைமியாவை கேப்சர் பண்ணப்போ கிரைமியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா மரியோபோல் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான துறைமுக நகரம் இருக்குது. அந்த துறைமுக நகரத்தையும் சேர்த்து தான் கேப்சர் பண்ணாங்க. ஆனால் அவங்க கேப்சர் பண்ணதையுமே சில நாட்களில் அசோ பெட்டாலியன் அப்படிங்கிற ஒரு புது படை உருவாக்கப்படுது. அந்த படையில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நியோ நாசிக்கள் தான். அதாவது நாசி ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ரொம்பவே எதிரானவங்க. ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த மரியோபோல் நகரத்தை மீட்டு கொடுத்தாங்க. அப்போ தான் அவங்கள பற்றி உலக அளவில் பேசப்பட்டது. இவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் உருவாக்கின குழுவோ இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரியோ எதுவும் கிடையாது. இவங்க வாலண்டியராக சேர்ந்த ஒரு கூட்டம். ரஷ்யா கிரைமியா மேலே போர் தொடுத்ததை பார்த்தப்போ உக்ரைன் ஆர்மினால் அதை ஃபேஸ் பண்ண முடியல. உக்ரைன் ஆர்மி பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு, டம்மி பேஸ், அதில் ஒரு இலவும் கிடையாது, இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்மி தான். ஸோ அதனால் அவங்களால பெருசாக ரஷ்யாவுக்கு எதிராக அப்போ தாக்கு பிடிக்க முடியல. அதனால தான் அசோ பெட்டாலியன் உருவாக்கப்படுது. ஸோ இது வந்து அவங்களே வாலண்டியராக, இந்த நாசி ஐடியாலஜி இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க நாடுனா ரொம்ப பிடிக்கும், நேஷனலிஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவங்கள வாலண்டியராக உருவாக்குனது தான் இந்த அசோ பெட்டாலியன் அப்படிங்கிறது. ஸோ இவங்க வந்து எந்த அளவுக்கு நாசி ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, நாசி சிம்பிளான ஸ்வஸ்திகா இருக்குது பார்த்தீங்களா, அதை தங்களோட உடம்புல பச்சை குத்திப்பாங்க. எப்படி நாசி வந்து மிலிட்ரி பரேட் நடத்துவாங்க ஒவ்வொரு நாட்டையும் கேப்சர் பண்ணும்போது, அதே மாதிரி இவங்களும் அப்பப்போ மிலிட்ரி பரேட்ஸ் அப்படிங்கிறத நடத்துவாங்களாம். ஸோ இவங்களுக்கு யூதர்களையும் இஸ்லாமியர்களையும் கண்டாலே பிடிக்காது. எந்த அளவுக்கு வெறுப்பாங்க அப்படின்னா, இஸ்லாமியர்களுக்கு பார்த்தீங்கன்னா பன்னி வந்து அவங்களுக்கு எதுலேயுமே சேர்த்துக்க மாட்டாங்க. பன்னி அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்காது. பன்னி கொழுப்பு தடவை எதுவும் அவங்க மேலே படாமல் அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஏதாச்சும் போர் நடந்தது அப்படின்னா, ஆக்சுவலாக அங்கே சேச்சன்ஸ் வார் அப்படிங்கிறது நிறையாவே நடந்திருக்கு ரஷ்யா சுற்று பகுதியில். ஸோ சேச்சன்ஸ் அப்படிங்கிறது இஸ்லாமியர்கள் தான் சொல்லுவாங்க. இஸ்லாமியர்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுனாலேயே வேணும்னே பன்னி கொழுப்பை புல்லட்டில் தடவி அதை இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து பயன்படுத்துவாங்களாம்.
இது மட்டும் கிடையாதுங்க, ரஷ்யா ஆக்குபைடு ரீஜன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ரஷ்யாவுக்கு உக்ரைன்லேருந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடிய பகுதிகள் டான்பாஸ், லியூஹன்சாக்கு, ஸோ இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய யூதர்களையும் இந்த அசோவ் பெட்டாலியன் கொன்று குவிச்சதாக வந்து குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஆனால் அதை பெருசாக மீடியாவெல்லாம் கவர் பண்ணாமல் மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் கிடையாது, புச்சா மசாக்கர் பற்றி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ புச்சா மசாக்கர் அப்படிங்கிறது ரஷ்யா வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வேணும்னே அங்கே வச்சு டார்ச்சர் பண்ணி கொன்னுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஈவெண்ட் தான் புச்சா மசாக்கர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக அப்படி ஒரு விஷயமே நடக்கலை. ஈவன் 2-3 ஸ்ரீலங்கன்ஸ் எல்லாருமே வந்து அந்த ஸ்பாட்லேருந்து தப்பிச்சு வந்துட்டு ரஷ்யா தான் எங்களை டார்ச்சர் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எல்லாமே ஸ்டேஜ்டு ஈவெண்ட்டு. ஸோ வேணும்னே 2-3 ஸ்ரீலங்கன்ஸை இந்த அசோவ் பெட்டாலியன் சேர்ந்தவங்க கைது பண்ணி, ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஷ்யன்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. உங்களுக்கு ரஷ்யன்ஸுக்கும் உக்ரைனியர்களுக்கும் பெருசாக வித்தியாசமெல்லாம் கண்டுபிடிச்சிட முடியாதுங்க, ஒரு யூனிஃபார்ம் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த ஒற்றுமையை பயன்படுத்திக்கிட்டு ரஷ்யன்ஸ் பேசக்கூடியவங்களும் நிறைய பேர் அங்கே இருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதை பயன்படுத்திக்கிட்டு அந்த ஸ்ரீலங்கன் நேஷனல்ஸ் எல்லாம் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் கிடையாமல் அந்த புச்சா மசாக்கர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே பல பிணங்கள் மாதிரி வந்து நிறைய பேர்த்த படுக்க வச்சு ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா ரஷ்யாவை ஒரு வார் கிரிமினலாக இந்த உலகத்துக்கு ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது எல்லாமே பண்ணது இந்த அசோவ் பெட்டாலியன் தான் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருந்தோம், இஸ்ரேல் வந்து ஏன் இந்த போரில் பெரிய அளவில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வீடியோவில் வந்து ரஷ்யாவோட தேவை இஸ்ரேலுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தோம். அது மட்டும் கிடையாது, இதையும் அதில் சேர்த்துக்கோங்க. நாசி படை உக்ரைனுக்கு ஆதரவாக போரில் இருக்கிறது இஸ்ரேலுக்கு சுத்தமாக பிடிக்கல. இன்றைக்கி வரைக்கும் இஸ்ரேல் உக்ரைனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு ஒரே காரணம் அமெரிக்கா மட்டும்தான். சரி, அமெரிக்கா சொல்கிறானே நமக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணி கொடுக்குறான், அதுக்காக இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணிட்டு போவோம், நம்மளுக்கு என்ன ஆகிட போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதுவரைக்கும் இந்த போரில் ஒரு சின்ன வெப்பனை கூட இஸ்ரேல் உக்ரைனுக்கு கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது எல்லாத்துக்கும் இந்த அசோவ் பெட்டாலியன் யூதர்களுக்கு எதிரானவங்க அப்படிங்கிறதான் காரணம். ஏன் ஒரு தடவை வந்து செர்கே லாவ்ரோவ்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதாவது ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் கிட்ட. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் நாசி படை தான் ரஷ்யாவுக்கு எதிராக போராடுதுன்னு சொல்கிறீங்களே, உக்ரைன் அதிபரான ஜெலன்ஸ்கியே ஒரு யூதர் தான், ஒருவேளை அவர் வந்து நாசி படையை பயன்படுத்தினார் அப்படின்னா முதல்ல நாசி படை யூதர்களுக்கு எதிரானவங்க தான், முதல்ல அவரை தான் கொல்லணும், அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதை கேட்டதையும் லாவ்ரோவ் வந்து ஒரு பதில் சொல்கிறார். என்னன்னு சொல்கிறாருன்னா, சில சமயங்களில் யூதர்கள் வந்து யூதர்களுக்கு எதிராகவே செயல்படுவாங்க. ஏன் ஹிட்லரே வந்து ஒரு யூதர் தான், அவருடைய ரத்தம் யூத ரத்தம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருப்பார். இது வந்து இஸ்ரேலுக்கு சுத்தமாக பிடிக்கல, கடும் கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. உடனே ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் டைரெக்டாக இஸ்ரேலுக்கு கூப்பிட்டு அவர் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டாருப்பா மன்னிச்சுக்கோ அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கு காரணம் இதெல்லாம் தான். அசோவ் பெட்டாலியன் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் பக்கமாக நின்று போர் புரியறது தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதையெல்லாம் பார்த்த ரஷ்யா சரி இந்த அசோவ் பெட்டாலியனுக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு ஐநா சபை தீர்மானம் கொண்டு வரணும்னு பிளான் போடுது. ஏன்னா இவங்க நாசி படை, ஆட்டோமேட்டிக்காக உலக அளவில் எல்லாருமே நாசிக்களை எதிர்ப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் ஐநா சபையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க. நியோ நாசிகளை அழிக்கணும், நியோ நாசிகளுக்கு எதிரான நடவடிக்கை தேவை அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷன். யோசிச்சு பாருங்களேன், இது வந்து அமெரிக்காவுக்கும் மேற்குலக நாடுகள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கும் அப்படியே இடிய தூக்கி போட்ட மாதிரி இருந்தது. இவன் என்னடா நம்ம நியோ நாசிகளுக்கு சப்போர்ட் பண்ணி இவனுக்கு எதிராக தூண்டி விட்டா அது வந்து உலக அளவில் அதுக்கு இருக்கிற எதிர்ப்பையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறானே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியலை. இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. ஸோ தீர்மானத்தை அனைத்து மேற்குலக நாடுகளும் எதிர்த்தன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அவங்க தான் வந்து ஹியூமன் ரைட்ஸை காப்பாற்றுறவங்களாச்சும். யோசிச்சு பாருங்கள், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் காலங்காலமாக சொல்கிறது நாங்கள் தான் வந்து உலக அளவில் மனித உரிமைகளை பாதுகாக்கிறோம், அதுலேயும் முக்கியமாக அமெரிக்காக்காரன் என்னமோ அவங்க ஊரில் எல்லாம் ஒழுங்கு உலக அளவில் எல்லாத்தையும் பண்ணுறதா வந்தேன், ஆனால் வந்து நாங்கள் தான் மனித உரிமைகளை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லி டைலாக் பேசுவானுங்க. இப்படி டைலாக் பேசுகிறவனுங்க நாசி படையை எதிர்த்து ஓட்டு போட்டிருக்கணும். ஏன் ஜாமி ஓட்டு போடாமட்ட கேட்டால் ரஷ்யா வந்து இது பண்ணுச்சு, இது என்ன ஸ்கூல் குழந்தைங்க விளையாட்டாடா, ரஷ்யா வந்து பண்ணுச்சுன்னா நல்ல விஷயமா இருந்தால் யார் பண்ணா என்ன, அதுக்கு சாதகமாக தானே ஓட்டு போடணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து மேற்குலக நாடுகள் பூரா எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. ஆனால் உலக அளவில் பல நாடுகளும் இதற்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தது. ஸோ இந்தியாவுமே இதுக்கு ஆதரவு தெரிவித்து தான் ஓட்டு போட்டாங்க. இதனால் அந்த தீர்மானம் பாஸ் பண்ணப்பட்டது, ஐநா சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிற தீர்மானம்லாம் முன்மொழியப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ரஷ்யாவுக்கு அன்றைக்கி ஒரு வெற்றியாக பார்க்கப்பட்டுச்சு. ஸோ அதுக்கு காரணமும் இந்த அசோவ் பெட்டாலியன் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இவங்க டேஞ்சரஸான ஆளுங்க. ஒரு வேளை நாளைக்கு வந்து இந்த போர் முடிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன், உக்ரைன் ரஷ்யா போர், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உக்ரைன் ஆர்மி ஒரு வெட்டித்தண்டா வீணாக போன முண்டம், அதுக்கிட்ட ஒரு இலவும் கிடையாது.
இந்த அசோவ் பெட்டாலியன் நினச்சது அப்படின்னா உக்ரைனை கம்ப்ளீட்டாக ஒரு மிலிட்ரி ரூல்குள்ளே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். யோசிச்சு பாருங்க, முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ரஷ்யாவே எதிர்த்து போரிடுறாங்க அப்படிங்கும்போது அவங்க நாட்டுக்குள்ளே இருக்கிற ஆர்மியை கொண்டு வர்றது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. அதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கியை போட்டு தள்ளினாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஏன்னா ஜெலன்ஸ்கி ஒரு யூதர். இந்த நியோநாசிகளுக்கு உக்ரைனில் ஒரு கட்சியும் இருக்குது. நாளைக்கே போர் முடிஞ்சதுக்கப்புறமா மக்கள்கிட்ட போய் கேட்டாலே, அதாவது நாங்கள் தான் உங்களை காப்பாற்றியிருக்கோம், நாங்கள் தான் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் மக்களே அவங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி நடந்தாலும் அதுவும் ஆபத்து தான். யாருக்கு? யூதர்கள், இஸ்லாமியர்கள் எல்லாருக்குமே ஆபத்துன்னு வச்சுக்கலாமே. ஸோ நியோநாசிகள் பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி இல்லைங்க. முதல்ல யூதர்களை மட்டும்தான் நாசிகள் எதிர்த்தாங்க. இப்போ இஸ்லாமியர்களை எதிர்க்கிறது மட்டும் கிடையாது. வெள்ளையாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் பியூர் பிரீடம். அவங்கள தான் இவங்கெல்லாம் சேர்ந்து காப்பாற்ற போகிறாங்களாம். மறுபடியும் வெள்ளை இனத்தவர்களை இந்த உலகத்தோட டாப்பில் கொண்டு வரணும். அதுலேயும் முக்கியமாக உக்ரைனில் இருக்கக்கூடிய வெள்ளை இனத்தவர்கள்லாம் ரொம்ப பியூரு, அவங்கள தான் டாப்பில் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஐடியாலஜியோடு செயல்படக்கூடியவங்க. ஸோ இப்படி ஒரு டேஞ்சரஸான ஆளுங்களை தன் பக்கம் வச்சு உக்ரைன் போராடிக்கிட்டு இருக்கு. இது எங்கே போய் முடியும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். To Ukraine, the ragtag group of volunteer fighters that make up the Azov battalion have been protecting the nation's borders in the east for close to a decade. To Russian President Vladimir Putin, their far-right politics and extremist insignia are justification to claim that Ukraine needs to be denazified. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இது ரிலேட்டடாக வேறு என்னென்ன வீடியோஸ் பார்க்கணும் அப்படிங்கிற லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். அதையும் போய் பாருங்கள். அடுத்தது நம்ம எதை பற்றி பேசலாம் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒருத்தர் இலுமினாட்டி பற்றி பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இலுமினாட்டி பற்றி பேசலாமா வேண்டாமா அப்படிங்கிறத உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை தட்டிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி நாங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்னு எல்லா சோஷியல் மீடியாவிலையும் இருக்கும். அங்கேயும் எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்களோட மெயில் ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே மாதிரி அபவுட் பேஜ்லேயும் இருக்கும். ஏதாச்சும் குவரிஸ் இருந்துச்சுன்னா எங்கள் மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி.